தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ் டெக் தமிழ். நான் உங்கள் கிறிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோஸை நீங்கள் ஒரு 3D இமேஜை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிர் கொடுக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பேசவும் செய்யும், கண்ணும் அடிக்கும். ஸோ அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் இங்கே டைப் சம் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுறேன். சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுட்டேன். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஹேட் ஃப்ரேம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதிலே டிஃபால்ட்டாக ஒரு சில ஃப்ரேம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வேணுன்னா நீங்கள் இது வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு உங்களுடைய ஃபோட்டோஸ்க்கு இது மாதிரி பண்ண நினச்சிங்கன்னா இங்கே கேலரின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். கேலரியை ப்ரெஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு கேலரியில் எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணமோ அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு 3D மாடல் ரெடியாகி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கண் சிமிட்டே இருக்குது. ஸ்பீக்குன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பேசும். நான் என்ன ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ லிப் மட்டும் கொடுக்குது. ஐயும் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இது மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை நீங்கள் மேக் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டால் ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.